பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ரஜப் மாதம் அடைந்து விட்டது. சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கடந்த ரமலானை அடைய வச்ச நமக்கு இந்த வருடத்துடைய ரஜபையும் அடைய வைத்திருக்கான். இனி வரக்கூடிய 3 மாதங்கள் ரஜபு, ஷாபான், ரமலான், அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக. எல்லாரும் ஆமீன் சொல்லுங்க. நிச்சயமாக இப்படி ஒரு புனிதமான சிறப்புக்குரிய மாதத்தை நம்ம அடைந்துட்டோம். ரஜப் அப்படிங்கிறது புனிதமான மாதம். ஷாபான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடுவுல ரமலானுக்கும் ரஜபுக்கும் இருக்கக்கூடிய மாதம். அதிகமா நபி அவர்கள் நோன்பு வைத்த மாதமா இருக்கு. அதுக்கப்புறம் ரமலான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபர்லான நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம். அப்ப அடுத்தடுத்து 3 மாசம் பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய மாசமா வருது. நீங்க இந்த நாள்ல இந்த சூறாவை ஓதுங்க. அவ்வளோ சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே திகைத்து போனாங்களாமா இதனுடைய சிறப்பை கேட்டு. இந்த ஒரு அறிவிப்பை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போருக்கு போறாங்க. அந்த சமயத்துல அந்த இடத்துல என்ன பண்றாங்க, என்னைக்கும் இல்லாத அளவுக்கு சூரியன் பிரகாசமா இருக்கு. அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, என்ன இன்னைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப சஹாபாக்கள்லாம் என்ன சொல்றாங்க, கேட்கறாங்க, என்ன என்னைக்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு சூரியனை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது பிரகாசமா இருக்கு. அதுக்கு காரணம் யாருன்னா மலக்குமார்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஏன் மலக்குமார்கள் வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஃபாத்தா இருந்தாங்க. அதனால ஜனாசா தொழுக வைக்கிறதுக்காக மலக்குமார்கள் பூமிக்கு வந்திருந்தாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவருடைய மௌத் செய்தி தெரியுது. ஏன்னா அவங்க போர்ல இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்கன்னா, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க, கேட்கறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல, நீங்களும் அவருடைய ஜனாசாவை பார்க்கணுமான்னு கேட்கறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமான்னு சொல்றாங்க. உடனே அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க. ஆனா உடனே அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு கட்டளையின் மூலமாக அந்த உலகத்தை அப்படி சுருக்கி அவர்களை காணும்படியாக காட்டுறான். அதுக்கப்புறம் அவர்கள் பாக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஜனாசா தொழுன்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகிறாங்கன்னு தெரிஞ்சனுமே மலக்குமார்கள்லாம் ஜனாசா தொழுகிறதுக்கு வந்தாங்க பாருங்க. அவங்க எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி சேர்ந்துக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய நபி, அதுக்கப்புறம் சஹாபாக்கள், அதுக்கப்புறம் 2 சஃப் அளவுக்கு மலக்குமார்கள் தொழுகிறாங்க. அப்படி தொழுதுக்கு பிறகுதான் பாத்தீங்கன்னா அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுது. அல்ஹம்துலில்லாஹ். அதே சமயத்துல நபி அவர்களுக்கு ஒரு சந்தேகம், ஏன் இவர்களுக்காக மலக்குமார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஏன்னா மற்ற சஹாபாக்களுடைய மௌத்துக்கெல்லாம் இப்படி மலக்குமார்கள் ஜனாசா தொழுகலையேன்னு கேட்கிறாங்க. அப்பதான் என்ன சொல்லப்படுதுன்னா, அந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதி வந்திருக்காங்க. அதை நேசிச்சு வந்திருக்காங்க. அதை யார் அதிகமாக ஓதி வராங்களோ, அதை நேசிக்கிறாங்களோ, அல்லாஹுவும் நேசிக்கிறான், மலக்குமார்களை அனுப்புகிறான். அவர்களுக்கு இம்மையிலையும் அந்தஸ்து, மவுத்திலையும் அந்தஸ்து, மறுமையிலையும் அந்தஸ்து, கபூரிலையும் அந்தஸ்து, சொர்க்கத்திலையும் அந்தஸ்து அல்லாஹ் கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். நம்ம எவ்வளவோ சூறாக்களை அமல் செய்யறோம், நம்மளுடைய கஷ்டம் போயிடாதான்னு சொல்லிட்டு. ஆனா குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுனீங்கன்னா உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும், உங்களுடைய எல்லா கஷ்டமும் விலகும். ஏன்னு பாத்தீங்கன்னா அது அல்லாஹ்விற்கு பிடித்த சூரா. 1, 2வது அல்லாஹ்வுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூரா. அதுக்கப்புறம் அதை ஓதுபவர்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கக்கூடிய ஒரு சூறாவா இருக்கு. அதனால நீங்க நிச்சயமாக இந்த மாதத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்க. கணக்கின்றி ஓதிவாங்க. அல்லாஹு நிஹ்மத்துகளை அதிகமாக பொழிவான். நிச்சயமாக நீங்க எண்ணி பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பான். எவ்வளவு எண்ணிக்கைன்னு கேட்டீங்கன்னா எண்ணிக்கையெல்லாம் தேவையே இல்லை. நீங்க 3 தடவை ஓதுனாவே ஒரு குரான் ஓதுன நன்மை. அதனால உங்களால எப்பயெல்லாம் முடியுமோ அப்பையெல்லாம் இப்ப இந்த வீடியோ பார்த்ததுல இருந்தே ஆரம்பிச்சுக்கோங்க. இப்ப பாத்தீங்களா, ஒரு 3 தடவை ஓதுங்க, ஒரு குரான் ஓதுன நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓதுங்க, இந்த மாதிரி ஓதிக்கொண்டே இருக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த சூறா நமக்கு மனப்பாடமா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒழு செய்யாம கூட என்ன பண்ணலாம், ஓதிக்கொள்ள முடியும். அதனால அதிகமான முறை ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் ஓதுங்க. நியத் வைத்து அதிகமா ஓதுங்க. உங்க தேவைகள் நிறைவேற்றப்படும். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை கொடுப்பான். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்ம தொடர்ந்து ரஜபுடைய வீடியோக்களை போடுவோம். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு நம்ம போடுறது எல்லாமே குறுகிய நேரத்துல சிறந்த அமல்களை தொகுத்து கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு. ஒரு ஹதியாவாக அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எங்களுக்கு ரொம்பவே ஒரு உதவியாக இருக்கும். உங்களுக்காக நாங்க துவா செய்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.